ஹே கைஸ், தண்டர்போல்ட்ஸ் படத்தோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இட்ஸ் கோன் பி குயிக் எக்ஸ்ப்ளனேஷன் வித்தவுட் ஃபர்தர் அடு. வீடியோக்குள்ளே போயிடலாம். மலேசியாவில் எலினா பெலோவா ஆக்ஸ் குரூப்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியோட ரிசர்ச் ஃபெசிலிட்டியை அழிக்க போயிருக்காங்க. இவங்களுக்கு இந்த அசைன்மெண்ட்டை கொடுத்தது சிஐஏயோட டைரக்டரான வேலண்டினா. இவங்க மேலே இப்போதைக்கு ஒரு கேஸ் போயிட்டுருக்கு. இவங்க ஆக்ஸ் குரூப்போடு சேர்ந்து கவர்மெண்ட்டுக்கு இல்லீகலான விஷயங்களை செஞ்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேஸ் போயிட்டுருக்கு. இப்போதைக்கு பாலிடிக்ஸில் இன்வால்வ்டாக இருக்க நம்ம பக்கி பான்ஸும் வேலண்டினாக்கு அகேன்ஸ்டாக தான் இருக்கார். இப்போதைக்கு வேலண்டினாக்கு அகேன்ஸ்டாக எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் அதை வச்சு இவங்களை கில்ட்டாக ப்ரூவ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு நினப்பில் தான் இருக்கார். சென்ட்ரி சூப்பர் ஹியூமன் ப்ராஜெக்ட் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் நடத்தப்பட்ட அந்த ரிசர்ச் ஃபெசிலிட்டி தான் எலினா பெலோவா இப்போதைக்கு பிளாஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அடுத்து நம்ம வேலண்டினா அவங்க இது வரைக்கும் ஆக்ஸ் குரூப்போட பண்ண எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துல அதை மொத்தமாக எரிச்சிடலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் யூஸ் பண்ணிட்டு இருந்த அசாசின்ஸையும் ஒரேடியாக கொண்டுட்டா நம்மளுக்கு அகெயின்ஸ்டாக எந்த ஒரு எவிடன்ஸும் இருக்காதுன்னு நினச்ச வேலண்டினா எலினா, டாஸ்க் மாஸ்டர், கோஸ்ட், நம்ம ஜான் வாக்கர் இவங்க எல்லாரையும் வேலண்டினாக்கு அகெயின்ஸ்டாக இருக்க எவிடன்ஸ் இருக்க இடத்துக்கு அனுப்பிச்சு ஒருத்தரையும் மாற்றி மாற்றி கொல்ல பிளான் பண்ணியிருப்பாங்க. எலினா கிட்ட கோஸ்ட்டை கொல்ல சொல்லியிருப்பாங்க, கோஸ்ட் கிட்ட டாஸ்க் மாஸ்டரை கொல்ல சொல்லியிருப்பாங்க, டாஸ்க் மாஸ்டர் கிட்ட ஜான் வாக்கர் கொல்ல சொல்லியிருப்பாங்க, அண்ட் ஜான் வாக்கர் கிட்ட எலினாவை கொல்ல சொல்லியிருப்பாங்க. இவங்களை யாருன்னா ஒருத்தர் தப்பிச்சா கூட அந்த எவிடன்ஸோடு சேர்த்து அங்கே ஆட்டோமேட்டிக்காக அது மொத்தமே எரிஞ்சு சாம்பல் ஆகிற மாதிரி செட்டும் பண்ணியிருப்பாங்க. இங்கேருந்து யாராலையும் தப்பிக்க முடியாத மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. இந்த சென்ட்ரி சூப்பர் ஹியூமன் ப்ராஜெக்டோட மோட்டிவே ஹியூமன்ஸ் மேலே இந்த ப்ராஜெக்டை டெஸ்ட் பண்ணி அவங்கள சூப்பர் மேன் அளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக மாற்றுறது தான். பட் இதில் யாருமே உயிர் தப்பிச்சிருக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் அப்படி தான் எல்லோரும் நினச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா ராபர்ட் ரெனால்ட்ஸ் அப்படின்ற ஒருத்தன் இந்த ப்ராஜெக்டில் கலந்துருப்பான் அண்ட் அவன் ஒரு சூப்பர் ஹியூமனாக மாறியிருப்பான். இது யாருக்குமே தெரியாது. அந்த எவிடன்ஸாக அவனும் அங்கே இருந்திருப்பான். பட் இஸ் மென்டலி அன்ஸ்டேபிள். இவனுக்குள்ளேயே நிறையா பர்சனாலிட்டிஸ் இருக்கும். இவன் பாப் அப்படின்ற ஒரு பர்சனாலிட்டியில் தான் இப்போதைக்கு அங்கே இருப்பான். இவன் திடீர்னு அந்த இடத்துக்கு வந்த உடனே இங்கே அமைச்ச இந்த எல்லா அசாசின்ஸ் ஒரு ஷாக் ஆகிருக்கும். நம்ம எல்லாரையும் வேலண்டினா கொல்ல ட்ரை பண்ணுறான்னு புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கோஸ்ட் டாஸ்க் மாஸ்டர் கொண்டுடுவாங்க. தென் தே வில் ஃபிகர் அவுட் இட்ஸ் ஆல் அ ட்ராப். இது தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வேலண்டினாக்கும் இந்த பாப் அப்படின்ற ஒருத்தன் சென்ட்ரி ப்ராஜெக்டில் உயிர் தப்பிச்சிருக்கான் அண்ட் அவன் சென்ட்ரியாக மாறி இருக்கணும் அப்படின்ற ஒரு டவுட் வந்த உடனே தன்னோட மொத்த ஸ்குவாடையும் கூப்பிட்டுக்கிட்டு இந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. பட் அந்த இடம் தான் ஆட்டோமேட்டிக்காக செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் ஆக போதில்ல. ஸோ அந்த இடத்துல கோஸ்ட்டை வெளியே போக விடாமல் தடுக்கிறதுக்கு ஒரு சவுண்ட் பேரியர் வச்சுருப்பாங்க. இவங்க எல்லாரும் டீம் ஒர்க்காக சேர்ந்து அந்த சவுண்ட் பேரியரை உடச்சி வெளியே போவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜான் வாக்கர், ஈவன் பாப் கூட ஹெல்ப் பண்ணுவார் இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு. எல்லாரும் அந்த இடத்துலேருந்து வெளியே போகலான்னு ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடியே அங்கே வேலண்டினாவோட மொத்த ஸ்குவாடும் இருக்கும். இங்கே நம்ம பாபோட ஃபிசிக்கலாக காண்டாக்ட் வச்சுக்கிற எல்லாருக்குமே தங்களோட பாஸ்ட்டில் இருக்க டார்க் மெமரிஸ் அண்ட் சேட் மெமரிஸ் வரும். ஸோ இந்த நேரத்தில் நம்ம பாப் அந்த எல்லாரையும் டிஸ்ட்ராக்ட் பண்ணுற விதமாக அவங்க எல்லாரும் முன்னாடியே போய் ஓடுவார். அந்த வேலண்டினாவோட ஸ்குவாட் நம்ம பாபை வந்து சுட ஆரம்பிப்பாங்க. பட் அவருக்கு எதுவுமே ஆகாது. அவர் வானத்தை நோக்கி வேகமாக மேலே பறந்து போய் அங்கேருந்து அப்படியே கீழே விழுவார். வேலண்டினாவோட மொத்த ஸ்குவாடும் பாபா அங்கேருந்து ரிட்ரீவ் பண்ணி இதுக்கு முன்னாடி அவெஞ்சர்ஸ் டவராக இருந்த இப்போது வாட்ச் டவராக இருக்க அந்த பில்டிங்க்கு கூட்டின்னு போவாங்க. வேலண்டினாவோட மொத்த பிளானும் நம்ம அலெக்சி, அதாவது நம்ம பிளாக் விடோ அண்ட் எலினாவை வளர்த்த நம்ம ரெட் கார்டியனுக்கு தெரிய வந்திருக்கும். ஏன்னா அவர் வந்து வேலண்டினா கிட்ட வேலை செய்யணும்னு சொல்லிட்டு ரொம்ப டெஸ்பரேட்டாக இருப்பார். அதனால் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போயிருப்பார். அவங்களுக்கு ஒரு டிரைவராக வேலை பார்க்குற மாதிரி இவர் அண்டர் கவரில் இருந்திருப்பார். அப்போ வேலண்டினா பேசினதை எல்லாத்தையும் கேட்டிருப்பாரு. அதனால் எலினாவை காப்பாற்ற இவங்க இருக்க இந்த இடத்துக்கு வந்திருப்பார். ஸோ அவரோட ஹெல்ப் மூலமாக நம்ம ஜான் வாக்கர், கோஸ்ட் அண்ட் எலினா 3 பேரும் ஒரு பெரிய காரில் வந்து தப்பிச்சு போவாங்க. பட் வேலண்டினாவோட ஆளுங்க அவங்கள விடாமல் துரத்திட்டு கொல்ல வருவாங்க. அந்த இடத்துல நம்ம பக்கி பான்ஸ், வின்டர் சோல்ஜர் வருவார். இவருக்கு எப்படி இந்த இன்ஃபர்மேஷன்லாம் தெரியும்னா நம்ம வேலண்டினா கிட்ட மெல் அப்படின்ற ஒருத்தவங்க வேலை செய்வாங்க. அவங்க பக்கி பான்ஸ்க்கு இங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேலண்டினா பண்ணுறதுல ஏதோ தப்பு இருக்குன்ற மாதிரி ஒரு நினப்பு வந்திருக்கும். நம்ம பக்கி வேலண்டினாவோட ஆளுங்களை கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணிடுவார். அது மட்டும் இல்லாமல் நம்ம ரெட் கார்டியன், எலினா, ஜான் வாக்கர் அண்ட் கோஸ்ட் 4 பேரையுமே அரெஸ்ட் பண்ணிவிடுவார். ஏன்னா ரெட் கார்டியனை தவிர மீதி இருக்க 3 பேரும் வேலண்டினாக்கு கீழே அசாசின்ஸாக வேலை பார்த்துருப்பாங்க. ஸோ இவங்க 3 பேரையும் நம்ம சாட்சியாக யூஸ் பண்ணி வேலண்டினாவோட சுயரூபத்தை வெளிக்கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு பிளானில் பக்கி பான்ஸ் இருப்பார். பட் ரெட் கார்டியன் இவங்க 4 பேரையும் தண்டர் போல்ட்ஸ் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுவார். ஏன்னா எலினா சின்ன வயசில் இருக்கும்போது அவங்க இருந்த ஃபுட்பால் டீமோட பேர் தண்டர் போல்ட்ஸ். ஸோ இவங்க எல்லாரும் தண்டர் போல்ட்ஸ் அப்படின்ற ஒரு சூப்பர் ஹீரோ டீம் அப்படின்ற மாதிரி ரெட் கார்டியன் பல இடங்களில் மென்ஷன் பண்ணியிருப்பார். அதனாலே இவங்களுக்கு தண்டர் போல்ட்ஸ் அப்படின்ற ஒரு பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ நம்ம பக்கி பான்ஸ்க்கு மெல், அதாவது இதுக்கு முன்னாடி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்களே வேலண்டினாக்கில் வேலை செய்கிறவங்க, அவங்க மறுபடியும் பக்கிக்கு கால் பண்ணி வேலண்டினா பாபை யூஸ் பண்ணி அவனை சென்ட்ரியாக மக்களுக்கு முன்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு புது அவெஞ்சர்ஸோட ரிப்ளேஸ்மெண்ட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணி பெருசாக ஏதோ தப்பாக பண்ண போகிறா அப்படின்ற இன்ஃபர்மேஷனை பக்கிக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ பக்கி மீதி இருக்க இவங்க 4 பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு இவங்க தண்டர் போல்ட்ஸாக ப்ரீவியஸ் அவெஞ்சர்ஸ் டவர், இப்போது வாட்ச் டவர்னு அழைக்கப்படுற அந்த பில்டிங்க்கு போயிருப்பாங்க. எலினா அங்கே போய் பாபை கன்வின்ஸ் பண்ணலான்னு ட்ரை பண்ணும்போது அங்கே பாப் அப்படின்ற ஒரு பர்சனாலிட்டியே இல்லை, அங்கே சென்ட்ரி அப்படின்ற ஒரு பர்சனாலிட்டி தான் இருக்குது. ஸோ அவன் தண்டர் போல்ட்ஸை அடித்து போட்டு பொழக்கிறான், எல்லாரையுமே அடிக்கிறான்.
லிட்டரலாக நம்ம ஜான் வாக்கரோட ஷீல்டை மடிச்சிடுறான், நம்ம பக்கியோட ஆமை பிடுங்கி போட்டுடுறான், மீதி இருக்க எல்லாரையும் புரட்டி போடுறான். இவனை நம்மளால் ஃபிசிக்கலாக தோக்கடிக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்ட தண்டர் போல்ட்ஸ் அங்கேருந்து தலை தெறிக்க ஓடுறாங்க. அண்ட் வேலண்டினா சென்ட்ரி கிட்ட அவன் அடுத்து என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லும் போது, நான் ஒரு கடவுள், நான் ஏன் நீ சொல்கிறத செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென்ட்ரி வேலண்டினாவே கொல்ல வராரு. இவன் இந்த மாதிரி கைமீறி போனால் இவனை கொல்றதுக்காக கில் ஸ்விட்ச் அப்படின்ற ஒரு ஸ்விட்சை வச்சுருப்பாங்க. அந்த நேரத்தில் நம்ம மெல் அங்கே வந்து அந்த கில் ஸ்விட்சை ஆக்டிவேட் பண்ணி சென்ட்ரியை கொண்டுன்றாங்க அப்படின்னு அவங்க நினச்சிக்கிறாங்க. பட் இவங்க சென்ட்ரின்ற பர்சனாலிட்டியை கொண்டு வாய்டுன்ற பர்சனாலிட்டியை வெளிக்கொண்டு வந்துடுறாங்க. இவன் ஒரு கம்ப்ளீட் டார்க்குங்க, தனிமையும் கோபமும் கலந்த வெறுமை தான் இவன் வெளியே வந்த உடனே தன்னோட பவர்ஸை யூஸ் பண்ணி மொத்த நியூயார்க் நகரத்தையும் இருளில் மூழ்கடிக்கிறான். அங்கே இருக்க மக்கள் எல்லாரையும் நிழலாக மாற்றி அவங்களோட பாஸ்டில் இருக்க பேட் மெமரிஸ்குள்ளே அவங்கள அனுப்பிச்சிடுறான். இங்கே நடக்கிற டிஸ்ட்ராக்ஷன்ஸ்னால அங்கே இருக்க மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அப்போ நம்ம தண்டர் போல்ட்ஸ் அங்கே வந்து மக்கள் எல்லாரையும் காப்பாற்றுறாங்க. அப்போவே மக்கள் மத்தியில் அவங்களுக்கு நல்ல ஒரு அபிப்பிராயம் உண்டாயிருது. இதை இப்படியே விட்டால் தடுக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்ட எலினா அந்த வாய்டுக்குள்ளே போகிறாங்க. தன்னோட பேட் மெமரிஸை கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி பாபோட பேட் மெமரிஸ்குள்ளே போய் அவனை ஹீல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவன் தனிமைனாலேயும் அவங்க அப்பா அம்மாவுக்கு நடுவில் நடந்த அந்த சண்டைனாலேயும் அவன் ஒரு ட்ரக் அடிக்டாக மாறி இருப்பான். இதனால தான் வந்து அவன் சூப்பர் ஹியூமன் ப்ராஜெக்டில் கலந்து ஒரு ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ஸ்ட்ராங்கான ஒரு ஹியூமனாக மாறணும்னு நினச்சிருப்பான். பட் அவன் இந்த மாதிரி நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பான். எலினாவை பின்தொடர்ந்து நம்ம தண்டர் போல்ட்ஸும் உள்ளே வந்து பாபோட எல்லா மெமரிஸையும் உடச்சி அவனை வெளிக்கொண்டு வரலான்னு கடைசியாக ஒரு இடத்துக்கு வருவாங்க. அங்கே தான் பாபுக்கும் வாய்டுக்கும் ஒரு சண்டை நடக்கும். தண்டர் போல்ட்ஸால் எதுவுமே பண்ண முடியாது. நம்ம பாப் நம்ம வாய்டை அடித்து அவனை கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்க இவரும் வாய்டாக மாறிட்டு வருவார். அப்போ தண்டர் போல்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து அவரை போய் கட்டி பிடிச்சி, நாங்கள் இருக்கோம், நீ தனியாக இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை கொடுத்து பாபா அந்த மெமரிஸ்லேருந்து வெளியே கொண்டு வராங்க. அண்டு வாய்டையுமே அழிக்கிறாங்க. பட் அவன் கம்ப்ளீட்டாக அழிஞ்சானா இல்லை பாபுக்குள்ளே இன்னும் இருக்க தான் செய்கிறானான்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாது. ஏன்னா பாப் நான் சென்ட்ரியாக மாற மாட்டேன், ஏன்னா மாறினா வாய்டு வெளியே வர வாய்ப்பு இருக்குதுன்னு மென்ஷன் பண்ணியிருப்பார். ஸோ அப்போது வேலண்டினா அங்கே இருந்திருப்பாங்க. வேலண்டினா கதையை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு தண்டர் போல்ட்ஸ் அவங்கள பின்தொடர்ந்து போக, வேலண்டினா அவங்க எல்லோரும் ட்ரிக் பண்ணி ப்ரெஸ் முன்னாடி இவங்களை நிறுத்தி இவங்க தான் புது அவெஞ்சர்ஸ் அப்படின்ற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணிவிடுவாங்க. அப்போது எலினா, உன் குடுமி என் கையில், நீ இதுக்கு மேலே எங்களை எதனா பண்ணணும்னு நினச்சினா உன்னை கண்டிப்பாக கொன்னுடுவோம், உன்னை பற்றின விஷயங்களை வெளியே விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி வேலண்டினாவை மிரட்டியிருப்பாங்க. அண்டு மக்களில் நிறைய பேருமே இவங்களை புது அவெஞ்சர்ஸாக ஏற்றுக்கவும் செஞ்சுருப்பாங்க. அந்த தண்டர் போல்ட்ஸ்ன்ற டைட்டிலை த நியூ அவெஞ்சர்ஸ்னும் மாற்றுறாங்க. இந்த படத்தோட மிட் கிரெடிட் சீனில் எப்படி அவெஞ்சர்ஸ்க்கு வந்து நிறையா ப்ராடக்ட்ஸ் விடுறாங்களோ அதே மாதிரி த நியூ அவெஞ்சர்ஸ், அதாவது இவங்க தண்டர் போல்ட்ஸ்க்குமே ப்ராடக்ட்ஸ் நிறையா விடுறாங்க. அதை விற்கிற விதமாக நம்ம ரெட் கார்டியன் சூப்பர் மார்க்கெட்டில் போய் இதை வாங்குங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுக்கடுத்து போஸ்ட் கிரெடிட் சீனில் தான் முக்கியமான சீனு. இந்த போஸ்ட் கிரெடிட் சீனில் நம்ம கேப்டன் அமெரிக்கா சாம் வில்சன் வந்து, நாங்கள் ஆல்ரெடி வந்து அவெஞ்சர்ஸ்ன்ற பேரை வந்து காப்பிரைட் பண்ணிட்டேன், இவங்க யார் புதுசாக நியூ அவெஞ்சர்ஸ், இவங்க மேலே நான் ஸ்ட்ரைக் கொடுக்க போகிறேன், இவங்களை சூ பண்ண போகிறேன்ற மாதிரி கிளம்பியிருப்பார். இதை பற்றி நம்ம நியூ அவெஞ்சர்ஸ் பேசிகிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் சிக்னல் வருது ஸ்பேஸ்லேருந்து. என்னன்னு பார்க்கும்போது அது ஒரு எக்ஸ்ட்ரா டிமென்ஷனல் ஸ்பேஸ் கிராஃப்ட், வேறு ஒரு யூனிவர்ஸ்லேருந்து வந்த ஸ்பேஸ் கிராஃப்ட். அந்த ஸ்பேஸ் கிராஃப்டை இவங்க மானிட்டரில் பார்க்குறாங்க. அப்போ அந்த ஸ்பேஸ் கிராஃப்டில் பெருசாக 4 அப்படின்ற ஒரு சிம்பிள் போட்டிருக்கு. ஸோ இது ஃபென்டாஸ்டிக் ஃபோரோட சிம்பிள். பேக்ரவுண்டில் ஃபென்டாஸ்டிக் ஃபோரோட பிஜிஎம் ப்ளே ஆன உடனேயே த நியூ அவெஞ்சர்ஸ் அண்ட் பாப் வில் ரிட்டன் அப்படின்ற மாதிரி போட்டு இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், தண்டர் போல்ட்ஸ் படம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் I'll see you around.